ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் என்ன அப்படின்னா போட்ஸ்வானால இருக்கக்கூடிய யானைகள் எதனால இறந்தது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த யானைகள் எதனால இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சித்து ஸ்பீக்ஸ் சேனல்ல நான் பேசியிருக்கிறேன். கண்டிப்பா ரொம்பவே முக்கியமான வீடியோ. நீங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மைண்ட் செட்ல நம்ம பண்ற தப்புனால என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துக்கோங்க, மறக்காம பாருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ள நீங்க போங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைனீஸ் சோல்ஜர்ஸையும் இந்தியன் சோல்ஜர்ஸையும் நம்ம இண்டிவிஜுவலா கம்பேர் பண்ண போறோம். அதாவது இந்த வீடியோல நேவி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணாம இண்டிவிஜுவலா ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜரையும் ஒரு சைனீஸ் ஆர்மி சோல்ஜரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இது ஏன் இந்த நேரத்தில் நான் அதை பேசுறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பிஎல்ஏ சோல்ஜர்ஸ் ஒரு மிலிட்டரி வேன்ல போயிட்டு இருக்கிறப்போ அப்படியே சின்ன குழந்தைங்க மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குறப்போ ஸ்கூல் போற பிள்ளைங்க அழுகிற மாதிரி ரொம்பவே பாவமா இருந்தது. ஸோ அதனால இந்த நேரத்தில் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். ஸோ எந்த விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ராணுவ வீரனுக்கு முக்கியமான விஷயம், தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வீரம். அடிப்படையா வீரம் அப்படின்ற ஒன்று இருக்கணும். ஸோ அதனால அந்த பேட்டில் எவ்வளவுதான் பெரிய அளவுக்கு வெப்பன்ஸ் இருந்தாலும், உங்க கையில துப்பாக்கி இருந்தாலும், கத்தி இருந்தாலும், எது இருந்தாலும் இந்த வீரம் அப்படின்ற ஒன்று இல்லாட்டி இதெல்லாம் யூஸ்லெஸ். ஸோ அந்த வீரம் அப்படின்றது 50%. ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கும் இந்த வீரம் அப்படின்றது எந்த லெவலில் இருக்குது, பிரேவரி அப்படின்றது எந்த லெவலில் இருக்குது அப்படின்ற ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அப்புறம் செகண்ட் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ், அப்புறம் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது ஒரு 50% கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைனீஸ் சோல்ஜர்ஸ் அழுதுட்டு இருந்த மாதிரி வந்திருந்த செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் தாய்வான் மீடியா தான் இதை உலகத்துக்கு காமிச்சாங்க. அதாவது ஒரு முக்கியமான நியூஸா போட்டு வறுத்தெடுத்து இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே சைனீஸ் சோல்ஜர்ஸ் இந்தியன் பார்டர்ஸ்க்கு அனுப்பப்படுறவங்க. ஸோ இப்போ சுச்சுவேஷன் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இவங்க எல்லாமே அந்த நிலைமையை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க, தங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டிருந்தாங்க. உடனே சைனால இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி நீங்க இவங்க நாட்டுக்காண்டி ஒரு சைனீஸ் மிலிட்டரி சாங்க பாடி அந்த அதுல எமோஷனால இவங்க அழுதுட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சைனீஸ் சோஷியல் மீடியால எல்லாத்துலயுமே இந்த வீசாட் இதுல எல்லாத்துலயுமே அவங்கள பத்தி பெருமையா பேசி இருந்தாங்க. குளோபல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஈஸ்டர்ன் சைனால இருக்கக்கூடிய அஹுவி ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ். ஸோ இவங்க அவங்களுடைய அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்சு ஆர்மியில சர்வீஸ்ல ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அதனால எமோஷனலா அழுது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் டைம்ஸ் அப்புறம் சைனீஸ் மீடியாலாம் டிஃபெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஆனா தாய்வான் மீடியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல இவங்க ஃபியாங் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த டயத்துல தான் இவங்க அழுது இருக்காங்க. அதாவது அங்கிருந்து இந்தியன் பார்டருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதனாலதான் அவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாய்வான் மீடியா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு இடையில ஒரு வார்த்தை போர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இந்தியன் சோல்ஜர்ஸும் சைனீஸ் சோல்ஜர்ஸும் இண்டிவிஜுவலா எப்படி கம்பேர் ஆகுறாங்க? ஃபர்ஸ்ட் அந்த வீரத்தை நம்ம பார்த்துடலாம். அது எந்த லெவலில் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு இருக்கு, சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீரம் அப்படின்றது இப்போ ஸ்டார்டிங்கா இப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நாடு நம்ம ரிப்பப்ளிக் வந்ததுக்கு அப்புறம் வர்றது கிடையாது. ஆண்டாண்டு காலமா சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், ராஜ்புட்ஸ், மராத்தாஸ் இவங்க எல்லாருமே அவங்களுடைய டெரிட்டரியை டிஃபெண்ட் பண்ணி பெரிய அளவு வீர தீரமா சண்டை போட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் பரம்பரையா இந்தியன்ஸோட ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். ஸோ அதனால இந்தியா ஒரு காலத்துல பல தரப்பட்ட நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. ஆயிரக்கணக்கான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருந்தது. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட டெரிட்டரியை டிஃபெண்ட் பண்ணிக்கணும், அவங்களோட இடத்த பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாமே போர்ல செலவிட்ட நபர்கள் தான், வீரர்கள் தான் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே. மாறா இன்னொரு பக்கம் சைனா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சைனால இருக்கக்கூடியது ஒரே ஒரு எத்னிசிட்டி தான். அதாவது நான் சொல்றது மெயின்லேண்ட் சைனா. அங்க இருக்கக்கூடியது இந்த ஹான் எத்னிசிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தது இந்த குயிங் டைனாசிட்டி தான். இந்த குயிங் டைனாசிட்டி அப்படின்றது நிலப்பரப்பு அளவுல ரொம்பவே ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், பெரிய அளவுக்கு ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எம்பையரா இருந்தது. ஆனாலும் ரொம்பவே ஒரு வீக் எம்பையரா, ஒரு வீக்கான ஒரு சாம்ராஜ்யமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மங்கோல்ஸ் பெரிய அளவுக்கு அவங்களை அடிச்சாங்க. அப்புறம் ஜப்பனீஸ் பெரிய அளவுக்கு இவங்களை, ஜப்பான் பாருங்க சைஸ்ல எவ்வளவு சின்னது. அந்த மெயின்லேண்ட் சைனா, அந்த குயிங் டைனாசிட்டி அப்படின்றது ரொம்பவே பெருசு. ஆனா யுத்தத்துல ஜப்பான் பயங்கரமா நிறைய முறை வீழ்த்தி இருக்கிறாங்க. ரஷ்யன்ஸ் நிறைய தடவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. மங்கோல்ஸுக்கு பயந்துகிட்டு இந்த குயிங் டைனாசிட்டி பெரிய அளவுக்கு கிரேட் வால் ஆஃப் சைனாவை கட்டினாங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் விதத்துல இவ்வளவு பெரிய எம்பையரையும் பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணிக்காம மற்ற நாடுகளை இன்வைட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் குயிங் டைனாசிட்டி இருந்தாங்க, அவங்களுடைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட சோல்ஜர்ஸ் அந்த காலகட்டத்தில இருந்து ரொம்ப பிரேவரிக்கு பேர் போனவங்க கிடையாது. எப்படி ஜப்பான்ல அந்த சாமுராய் சொல்றாங்களோ, அந்த மாதிரி சைனால ஒரு இண்டிவிஜுவலா இப்படி பிரேவான சோல்ஜர்ஸ் இருந்தாங்க அப்படின்றத வரலாற்று ஆதாரங்களும் எதுவுமே இல்லை. ஸோ பிரிட்டிஷ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கட்டிங் ஆஃப் சைனீஸ் மில்லன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சைனால இந்த பகுதி எங்களுக்கு, இந்த பகுதி எங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு காலத்துல கூறு போட்டாங்க சைனாவை. அதாவது இந்த பகுதி நாங்க ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎம் வார்ல சைனாவை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பண்ணாங்க.
பிரான்ஸும் அதே மாதிரி ஒரு சில பகுதிகள் எடுத்துக்கிட்டாங்க, ஜெர்மனி எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா தான் இப்படியெல்லாம் சைனாவை வந்துட்டு எல்லாரும் கூறு போட்டுக்கிட்டு இருந்தா அது சைனாவுக்கு நல்லது இல்லை, நம்மளுக்கும் நல்லது இல்லை, பெரிய அளவுக்கு பிரச்சனை அப்படின்ற தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். சைனா அதனால பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். கடைசியில் நம்ம சைனாவோட வர்த்தகமே பண்ண முடியாத மாதிரி ஆயிரும், சைனா அப்படின்ற ஒரு நாடே இல்லாத மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்ப யாரு வந்து சைனாவை பெரிய அளவுக்கு எதிர்த்து வந்துட்டு இருக்காங்களோ அவங்க வந்து இன்டர்வென் பண்ணி அப்ப வந்து சைனா வந்துட்டு காப்பாத்துனாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி தான் சைனாவோட ஆர்மிக்கு இருக்கு. அதனாலதான் வந்து அவங்க போருக்கு போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு எதிரியை வந்து 50% ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு வந்து மனதளவுல வந்துட்டு தைரியம் மூட்டி வந்துட்டு இருக்காங்க. அந்த சுன்சு ஆர்ட் ஆஃப் வார் எல்லாமே வந்து அவர் அதான் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கப்போ திபெத் அவங்க எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, திபெத் அப்படின்றது ஒரு பெரிய ராஜ்யமே கிடையாது, ஒரு சிறிய அளவுல ராணுவ வீரர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்து அதையும் லட்சக்கணக்கான வீரர்களை வச்சுதான் வந்து சைனா பிடிச்சாங்க. ஸோ இப்படிதான் அவங்களுக்கு வந்து அந்த வீரம் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அந்த பிரேவரி அப்படின்ற அந்த ஹிஸ்டரி வந்துட்டு சைனாவுக்கு கிடையவே கிடையாது. அதனாலதான் எந்த யுத்தத்திலையுமே வந்து சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு ஃபார்வர்ட் போஸ்ட்டை வந்து எதிரிகளோட நிலைகளை வந்துட்டு அடிக்க போறாங்க அப்படின்னா அதை கூட்டம் கூட்டமா தான் போயிட்டு வந்துட்டு அவங்க அடிக்க போவாங்க. சைனீஸ் ஹியூமன் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோலையும் வந்து நம்ம அதை பத்தி பார்த்தாச்சு, நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஹியூமன் வேவ்ல வந்து பல ஆயிரக்கணக்கானவர் வந்து போறப்ப வந்து எதிரிகள் வந்து பயப்படணும், அதையும் சைக்காலஜிக்கலா வந்துட்டு அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கொரியன் வார்ல கிட்டத்தட்ட 30,000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பேட்டில், முக்கியமான பேட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து எதிர்த்து நின்னாங்க. அதில் லட்சக்கணக்கான சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ அப்படியே அவங்களுடைய மனோதிடம் அப்படின்றது கூட்டமாக போனதான் அவங்களுக்கு தைரியமே வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தான் பிஎல்ஏல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள். இந்தியா சைடு தான் இந்த வீரம் அப்படின்றது ரொம்பவே பெரிய அளவில் இருக்கு, சைனீஸ் சைடு வந்துட்டு அது சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இப்போ வந்து பிரேவரி வந்து நம்ம பார்த்தாச்சு. இன்னொரு பக்கம் வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல இதுல வந்து யார் வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜான பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுலயும் யார் பெரிய அளவுக்கு அட்வான்டேஜான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா இந்தியா தான் ஒரு அட்வான்டேஜான பொசிஷன்ல இருக்காங்க. யூஸ் பண்ற மிஷின் கன், அசால்ட் ரைஃபிள்ஸ், அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் பிஸ்டல்ஸ், அப்புறம் வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ். என்னப்பா சொல்ற, இப்போ சைனா வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய ட்ரூப்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சோல்ஜருக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. பெரிய அளவுக்கு வந்து அவங்களுடைய மிஷின் கன்ஸ், அப்புறம் அசால்ட் ரைஃபிள்ஸ், பிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாடர்னைஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க, பெரிய அளவுக்கு செலவு பண்றாங்க. ஸோ இந்தியா வந்து எப்படி அதோட நீ அதிகமா இருக்கும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நோட் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ரீசெண்டா நிறைய யுத்தங்கள்ல காஷ்மீர்ல வந்து நிறைய காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து இந்தியன் ஆர்மிக்கு இருந்து வந்துட்டே இருக்கு, இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு இருந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மலைப்பகுதிகளில் நடக்கிற யுத்தத்தில் இப்போ கார்கில் வார் நடந்தது, நாங்கள் வந்து உயரமான பகுதிகளை நோக்கி சுட்டோம், ஆனால் இந்த துப்பாக்கி எஃபெக்டிவா இல்லை, இது வந்து இப்படி இருந்திருக்கலாம், இது வந்து இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த துப்பாக்கி அதிகமாக ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலியமா ரஷ்யாட்ட இருந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல வந்து நம்ம ரைஃபிள்ஸ் வாங்கலாம், இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து நம்ம டிஆர்டிஓவே மேக் பண்ண சொல்லலாம், இல்லை ரஷ்யாட்ட இருந்து நம்ம வாங்கின அந்த ரைஃபிள்ஸ்லேயே இந்த சேஞ்சஸை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் சைனா என்ன பண்றாங்க தெரியுமா, ஏற்கனவே ஒரு பெரிய அளவுக்கு மாடர்ன் ரைஃபிள் ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மாடர்ன் ரைஃபிளோட பணம் அதிகமா இருக்குன்றது திமிரு, அதனால வேற ஒரு ரைஃபிள் வாங்குறது. ஆனா ஃபீல்டு லெவல்ல அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதா வாங்கியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதை தான் வெஸ்டர்ன் திங்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கண்டினியூஸா சைனாவை பிளேம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுடைய வெப்பன்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்றாங்க, இந்தியா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுடைய வெப்பன்ஸை மாடர்னைஸ் பண்றாங்க. ஆனால் சைனாவுக்கு அந்த விஷயத்துல ஒரு பெரிய டிராபேக் அப்படின்றது இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இப்போ இந்தியா தொடர்ச்சியா நம்மளுடைய சோல்ஜர்ஸ்க்கு பெரிய அளவுக்கு அட்வான்ஸ்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. காஷ்மீர் வேலியில புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துட்டு இந்தியன் ஆர்மிக்கு வந்து தெரிய வந்திருக்கு. நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸோட லைஃப் வந்துட்டு அது சேவ் பண்ணியிருக்கு, நிறைய பேர் காயங்களோட வந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபேக்ட் இங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சைனீஸ் ஆர்மியில புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் வந்து நிறைய சோல்ஜர்ஸ்க்கு கிடையவே கிடையாது. இது ஒரு பெரிய சர்ச்சையாவே இருந்து வந்திருக்கு. என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சைனா தான் உலகத்துக்கு பெரிய லெவல்ல நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ், பர்சனல் ஆர்மர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட கண்ட்ரியில ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோல்ஜர்ஸ்க்குமே குவாலிட்டியான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸை ஏன் கொடுக்கல அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து இன்ன வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கு. அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படின்றது, பயிற்சி அப்படின்றது பிஎல்ஏல ரொம்பவே ஒஸ்டா இருக்கு அப்படின்றத அந்த கண்ட்ரியோட மிலிட்டரி அத்தாரிட்டியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே தெரியும். பிஎல்ஏவோட மிலிட்டரி ட்ரைனிங் அப்படின்றது இப்போ நம்ம வந்து 1000 தான் இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி பண்ணியிருந்தாலும் பிரிட்டிஷ்ல இருந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது ஆர்மி ட்ரைனிங் எப்படி பண்ணணும், மிலிட்டரி அகாடமியில் இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் சைனாட்ட அந்த கல்ச்சர் இல்லை, அவங்கள்ட்ட இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் மிலிட்டரி ட்ரைனிங் பிளான் அப்படின்றது அவங்கள்ட்ட கிடையாது. அதனால இன்ன வரைக்கும் அவங்களுடைய மிலிட்டரி ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஏகப்பட்ட முறை மாற்றி எதை ஃபாலோ பண்றோன்னே தெரியாம
வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மிலிட்ரி ட்ரைனிங் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இன்ன வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கு. குளோபல் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் வந்துட்டு இதே விஷயத்தை வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி அகாடமி, அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் மிலிட்ரி அகாடமிஸ் போன்ற ஒரு பயங்கரமான வரலாற்று சிறப்புமிக்க அகாடமிஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மிலிட்ரி அகாடமியோட அந்த லிஸ்ட்லயும் வந்துட்டு வருது. ஆனால் சைனாவுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஹிஸ்டரி மிலிட்ரி அகாடமி வந்து இந்த அகாடமி வந்து ரொம்பவே பெரிய அளவுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்ற அந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கடுத்து இருக்குல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டஃப்னஸ் அண்ட் எஜிலிட்டி. இந்த டஃப்னஸ் அண்ட் எஜிலிட்டி அப்படின்றது ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்து சாப்பிடாம ஓட முடியும், எவ்வளோ அதிகமான வெயிட் அவங்களுக்கு தூக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து தூக்கிட்டு ஓட முடியும். ஸோ இந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சைனாவுக்கு அதே மாதிரியான ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இல்லை. அதனால ஒவ்வொரு இந்தியன் ஆர்மி சோல்ஜருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றது ஃபீல்டில் ஒரு தீவிரவாதியோட நேருக்கு நேராக சண்டை போடுறப்போ, அதாவது நம்ம இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் செய்தியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம ஆர்மி சோல்ஜர் வந்து இன்னொரு தீவிரவாதியை வந்து சுட்டு கொன்னாரு, நேரடியாக வந்து 2 தீவிரவாதிகளை வந்துட்டு சண்டை போட்டு கொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ட்ரைனிங்ல நிறைய விஷயத்தை வந்துட்டு இந்தியா சேர்த்துக்கிறாங்க. அதனால இந்தியாவோட அந்த டஃப்னஸ் ஸ்கில் அந்த எஜிலிட்டி அப்படின்றது ரொம்பவே பெரிய அளவுக்கு இருக்கு. ஆனால் சைனாட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய டஃப்பான விஷயத்தை ஃபீல்ட் லெவல்லே வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அதையும் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக பார்க்குறப்போ இந்த எல்லா விஷயங்களுமே ஒன்னா சேர்த்து பார்க்குறப்போ ஒரு இண்டிவிஜுவல் இந்தியன் சோல்ஜர் ஒரு இண்டிவிஜுவல் சைனீஸ் சோல்ஜரை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு இந்தியன் சோல்ஜருக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பிரேவரி, அந்த எக்யூப்மெண்ட்ஸோட அந்த யூட்டிலிட்டி அப்படின்றது சைனீஸ் பிஎல்ஏ சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு கிடையவே கிடையாது அப்படின்றத வந்துட்டு ஃப்ராங்காக சொல்லலாம். ஆனால் சைனா வந்து அதை எப்படி காம்பன்சேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு அட்வான்ஸ்டு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறது, நடந்து போக முடியாது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறது, அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்துட்டு கொடுக்குறது, பணத்தின் மூலியமாக அந்த விஷயத்தை வந்து காம்பன்சேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, பணத்தின் மூலியமா ராணுவத்தை ரொம்பவே சொஃபஸ்டிகேட் பண்ணி வந்துட்டு இருந்தா நாளைக்கு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன்ல அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. பொத்தி வச்சிருந்த குழந்தை வந்து சரியா வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஆர்மியை வந்துட்டு அவங்களே மாற்றி வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இதே மாதிரி அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருந்தாலும் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உலகத்தில் எந்த நாடுமே கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு யுத்தத்தில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக ஒரு 18 வருஷம் மட்டும்தான் அமெரிக்கா எந்த யுத்தத்திலுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லையும் சிரியாலையும் ஏதோ ஒரு பகுதியில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஆல்ரெடி ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ண வந்த அந்த விஷயம். ஸோ நான் கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் போயிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு நேற்று வந்து நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆண்டாண்டு காலமாக இந்தியாவோட பிரேவரி அப்படின்றது என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சம்மப் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.